தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மச்சர் ஸ்டாலின் பாரதி. சீமானிசம் என்றால் என்ன? ஐயா சீமானவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன? ஆந்திரால தெலுங்கு தேச கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி ஏன் தேசம்னு வச்சிருக்காங்க? அதே போல கர்நாடகால மொழிப்பற்றோட கன்னடர்கள் ஒரு கொடி வச்சிருக்காங்க கர்நாடகாவுக்கு. அது ஏன் வச்சிருக்காங்க? இந்தியாவை ஏன் மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க? இங்க சொல்லக்கூடியது மொழி வழி தேசியங்கள், மொழி வழி இனங்கள் ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்தியா சமீபமா இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்தியாவை இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா லெனின் அவர்கள், புரட்சியாளர் லெனின் அவர்கள் கூறுகிறார், ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் என்பது இணைந்து ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்தால், குறிப்பிட்ட அளவு ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்தால் அவர்கள் இனமாக கருத்தப்பட வேண்டும், அது ஒரு நாடாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஐயா லெனின் அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து உரைக்கிறார். அதுபோல இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒவ்வொரு மொழியை பேசக்கூடியது, ஒவ்வொரு வகையான நிலப்பரப்பை கொண்டது, ஒவ்வொரு வகையான கலாச்சாரம், மொழி, பண்பாடு அனைத்தையும் கொண்டது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்புல வாழ்றாங்க. லெனின் அவர்கள் சொல்வது போலவே இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடாக கருதப்பட வேண்டும். ஆனால் இங்கு இந்தியா என்ற ஒரு அமைப்பு உள்ளதால், இந்தியா இதை அனைத்தையும் இயக்குவதால் இங்கு இதை நாம் மாநிலங்கள் என்று கூறுகிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இது போலதான் இயங்குது. அதனால தான் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறோம். நம்ம சட்டத்திலையும், இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலையும் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பிரிச்சிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்றது பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய வலைக்காட்சிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூடியூப், டிவி எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தான் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிறத பல தமிழ் காணொலி, தமிழ் தொலைக்காட்சிகள்லையும் சொல்லுவாங்க. இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா மொழி வழி மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மொழி வழி மாநிலங்கள்ல முக்கியத்துவமானது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலம் சொல்றாங்க இவங்க தான் நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை சுரண்டி சாப்பிடும் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இங்கே ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுக்கான உரிமைகளை பேசுவாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டிலையும் ஐயா சீமானவர்கள் தங்களுடைய உரிமைகளையும், தமிழ் மொழிக்கான உரிமைகளையும், தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகளையும் பேசுறாங்க. அவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய கொள்கைகள் தான், அவர் பேசக்கூடிய தமிழ் உரிமைகளை தான், தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகளை தான் நம்ம சீமானிசம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுறோம், பார்க்கிறோம். ஐயா சீமானவர்கள் தமிழர்களுக்கான, தமிழ் மக்களுக்கான இன நலன் உரிமைகள் பேசுவதால இங்க இருக்கக்கூடிய திராவிட அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் அவங்க ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் தொல்லை. இங்க திராவிடம் பேசக்கூடியவர்கள் இந்த திராவிட கொள்கையில நாடு, இனம், மொழி, நலன் எதுவுமே இல்லை. அவங்க கொள்கை நீடித்து போச்சுங்கிறது அர்த்த விடையும். ஆனா அவங்களுடைய கொள்கைகள்லையும் கோட்பாடுகள்லையும் மொழிக்கான நலன், இனத்துக்கான நலங்கிறது துளி அளவு கூட இல்லை. சீமானவர்கள் பேசுறது இவங்களுக்கு எரிச்சலை உண்டாகிறதுனால இது போன்ற செயல்கள் நடக்குது. இப்ப கர்நாடகா, ஆந்திரால தெலுங்கு தேச கட்சி ஒரு கட்சி உருவாக்கி வச்சிருக்காங்க. கர்நாடகால கன்னட மக்கள் தங்களுக்கான கொடியை வச்சிருக்காங்க. தெலுங்கு தேச கட்சின்னு என்ன இருக்கு? தெலுங்கு மக்களுக்கான, தெலுங்கு தேசியத்திற்கான நலன் தெலுங்கு தேச கட்சி. கன்னட மக்கள் கன்னட தேசியத்தை பின்பற்றுறாங்க. ஆனா இங்க தமிழ் தேசியம் பேசுனா இவங்களுக்கு பிடிக்கல. தமிழ் தேசியங்கிறது அவங்க பண்றது நம்மளும் பண்றோம். ஆனா எங்க முன்னத்தவர்கள் பலர் எடுத்தாலும், இந்த கொள்கைகளை பேசியிருந்தாலும், சீமானவர்கள் இதை சனநாயக பாதையில் எடுத்துட்டு போறாருங்கிறது ரொம்ப பெரிய அளவு விஷயமா இருக்கு. அது வெகுஜன அரசியல். இந்த கொள்கைங்கிறது வெகுஜன அரசியல் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஐயா சீமானவர்கள் தீவிரமா முயற்சிக்கிறார். ஆனா கர்நாடகால பேசும்போது இவங்க இது வேற்றுமை அப்படின்னு சொல்றது இல்லை. ஆந்திரால பேசும்போது இது பாசிசம், இது செப்பரேட்டிசம் அப்படின்னு சொல்றது இல்லை. தமிழ்நாட்டில் பேசும்போது மட்டும், தமிழர் உரிமைகளுக்காக பேசும்போது மட்டும் இங்க இருக்கக்கூடிய ஆரியமும் திராவிடமும் இது செப்பரேட்டிசம், இது பாசிசம் அப்படின்ட்டு இந்த கொள்கைகளை தடுக்கிறாங்க. நம்மளுக்கான உரிமைகள் வாங்கக்கூடாதுங்கிறது அவங்க இலக்கு. அப்பதான் அவங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அதாவது சீமான பல வகையான அரசியல் பண்ணலாம். காசு கொடுத்து பண்ற அரசியல் இருக்கு. அதாவது இவங்க சொல்ற மாதிரி கமர்ஷியலான அரசியல், ஒரு சாக்காடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு கமர்ஷியலான அரசியல், பல்வகையான அரசியல் இருந்தும் சீமானவர்கள் வெகுஜன அரசியலா கையில் எடுத்திருக்காரு. இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீட்டு கூட வரலையே, ஒரு எம்எல்ஏ கூட வரலையே அப்படிங்கிறதுதான்.
சீமான் பண்றது வெகுஜன அரசியல். அதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட அவர் பேசக்கூடிய கொள்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் புரிஞ்சு 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 சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்வாங்க. சீமானவர்கள் சேர்க்கக்கூடிய சிறுதுளி அது ஒவ்வொன்றா நெஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொள்கையை புரிஞ்சு 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 36 லட்சம் பேர் 24 தேர்தலில் ஒன்றிணைச்சிருக்காரு. கொள்கை மூலமா ஒன்றிணைச்சிருக்காரு, கோட்பாடு மூலமா ஒன்றிணைச்சிருக்காரு, தமிழ் இன உரிமைகளுக்காக ஒன்றிணைச்சிருக்காரு 36 லட்சம் பேர். புரிஞ்சுங்களா? இந்த வெகுஜன அரசியல்ங்கிறது இதுதான். இந்த வெகுஜன அரசியலை தடுக்கணும் அப்படின்னு சில பேர் வேற அரசியல் பண்றாங்க. சீமானவர்கள் ஏற்படுத்தக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு புரட்சி. மக்கள் கிட்ட கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறது. இவ்வளவு நாள் காசு கொடுத்து ஓட்டு போட்டாங்க, ஓசி பஸ் கொடுத்து ஓட்டு போட வச்சாங்க. இது போன்ற பல செயல்கள் இருந்தும் ஒரு கொள்கைக்காகவும் இன நலனுக்காகவும் ஓட்டு போடுற மக்களை 36 லட்சம் பேரை சீமானவர்கள் தயார் பண்ணியிருக்காரு. இதுதான் வெகுஜன அரசியல், இதுதான் தமிழ் தேசியம். இந்த கொள்கையும் இந்த கோட்பாடும் வெல்வதற்கு சில காலங்கள் எடுக்கும். ஆனா இவங்க என்ன கலாய்க்கிறாங்கன்னா, நாங்க ஒரு எம்எல்ஏ கூட வாங்க வரமாட்டாங்க. ஆமாங்க, நீங்க திட்டமிட்டு தடுக்கிறீங்களே. சீமானவர்களுடைய கொள்கை எங்க போய் சேர போதும்னு சொல்லிட்டு தான் அவர்களுடைய பர்சனல், அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுரண்டி சீண்டி பார்க்கறது, இந்த போன்ற வேலைகள் நடக்குது. ஆனா கொள்கை ரீதியா விவாதம் பண்றாங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கொள்கையும் கோட்பாடும் மக்கள் கிட்ட போய் சேரத்துக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். எடுத்துதான் சேரும். எப்படி காங்கிரஸ்ல இருந்து திமுக பிழைச்சி அடி வாங்கி உத வாங்கி மேல வந்ததோ, அதே போல திமுக கிட்டையும் நாம் தமிழர், அதாவது தமிழ் தேசியம் அடி வாங்கி உத வாங்கி தான் வரும். ஆனா இங்க சின்ன வித்தியாசம் என்னன்னா, அங்க கொள்கை இல்லாதவர்கள் திமுக எப்படியோ போயிச்சு வந்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் இங்க கட்சியா இணையில, திமுக போல கட்சியாகவோ நாதாக்கா அப்படின்னு இணையில, தமிழ் தேசியமா தமிழர்களுக்காக ஒன்று. இதே போல ஐயா சீமானவர்களை போல இந்திய ஒன்றியம் முழுக்க ஒரு இது போன்ற தேசிய அரசியல், அவங்கவுங்க தேசிய இனத்துக்கான நலன் பேசக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் அந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா துளிவிடும். இன்னும் ஒரு 10-15 வருடங்கள் காலகட்டத்துக்குள்ள சீமான் பேசுற அரசியல்ன்றது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியம் முழுக்க பரவும். இந்த அரசியலுக்காக, இந்த கோட்பாடுக்காக, இந்த தத்துவத்துக்காக தலைவர்கள் எழுதுவார். அதாவது நான் சொன்னது போல இந்த அரசியல் அப்படிங்கிறது 10-15 வருடம் காலகட்டத்துக்குள்ள ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குள்ள பரவி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டுபடுத்தும். அதற்கான தலைவர்கள் எழுதுவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா, 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற வேலை, ஓசி அண்டாங்குண்டா கொடுக்கறது, இலவச பஸ்ஸுக்காக ஓட்டு போடுறது, பெண்களுக்கு 1000 ரூபாய், இது போன்ற மக்களை காசு கொடுத்து கவர்ற வேலை சுத்தமா நடக்காது. மக்கள் எப்படி இணைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை மூலமாகவும் கோட்பாடு மூலமாகவும் மக்கள் இணைவாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நடக்கும், ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலே நடக்கும் இந்த பெரும் மாற்றம். மக்கள் இவங்களுக்காக இணையாம, காசுக்காக இணையாம, கொள்கைகளுக்காகவும் கோட்பாடுக்காகவும் இணைவாங்க. ஒவ்வொரு இப்ப நாம் தமிழர் கட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் தமிழ் தேசம்னா என்ன. அந்த கொள்கை கோட்பாடு தெளிவுங்கிறது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய மக்களுக்கும் நடக்கும். அவங்கவுங்க இன தேசிய நலனை அவங்கவுங்க பேசுவாங்க. அதாவது இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் மொழி வழி தேசிய நலன் அரசியல் கையில் எடுக்கப்படும் போது இது போன்ற கொள்கை தெளிவில்லாத கட்சிகள் உடைந்து போகும். ஐயா விஜய் அவர்கள் போல இருக்கக்கூடிய கட்சிகள், அதே போல காங்கிரஸ், பாஜக, பிஜேபி, இது போன்ற இருக்கக்கூடிய அனைத்து தேசிய கட்சிகள் சொல்றாங்க இல்லையா, இந்த தேசிய கட்சிகள் அனைத்து கட்சிகளும் உடைந்து போகும். இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். மக்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சுன்னு, இந்த மொழி வழி தேசிய அரசியல் இந்திய ஒன்றியத்துல ஸ்ட்ராங்கா நிறுவப்பட்டுருச்சு, மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை கோட்பாடான தெளிவு இருக்கு அப்படின்னா, இங்கே தேசிய கட்சிகள் சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ், பிஜேபி மற்றும் கொள்கை தெளிவற்ற ஐயா விஜய் அவர்களுடைய கட்சிகள் அழிந்து மண்ணோட மண்ணா போயிடும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து. இந்த அரசியல் வரும்போது இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். மொழிவழி தேசிய அரசியல் இங்கு நிறுவப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சாதி கட்சிகள், மத கட்சிகள், மேலும் விஜய் ஐயா அவர்களுடைய கட்சி போன்ற கொள்கை தெளிவற்ற கட்சிகள் காணாமல். இதுதான் சீமானிசம், நாங்க எதிர்பார்க்கிற தமிழ் தேசியம். இது நிச்சயமா ஐயா சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலகட்டத்தில் தீவிரமா இந்திய ஒன்று முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்கால கருத்து கணிப்பார்கள். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, ஆனா கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு 4 மாநிலங்கள் இருக்குங்க இந்திய ஒன்றியத்துக்குள்ள. மத்திய பிரதேசம், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில இருக்க நாடு, மத்தியில இருக்க ஒரு நிலப்பரப்பு. மகாராஷ்டிரம் ஒரு பெரிய நிலப்பரப்பு. உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் அப்படின்னா உள்ள இருக்க பகுதி, உள்ள இருக்க ஒரு நிலப்பரப்பு. உத்தரகாண்ட் உள்ள இருக்க ஒரு சின்ன சின்ன நிலப்பரப்பு.
இது போன்ற நாடுகளுக்கெல்லாம், இது போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் என்ன விதமான அரசியல் கொண்டு போறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கும் இந்த அரசியல்ங்கிறது பாசிபிலிட்டி சாத்தியமாகுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த அரசியல் வருங்காலத்துல பெருமளவு முன்னெடுக்கப்படும். இன்னைக்கு சீமானவர்களே கலாய்க்கக்கூடியவர்களோ கிண்டல் செய்யக்கூடியவர்களோ நிக்க போறது இல்லை. ஏன் அவங்க ஏன் கிண்டல் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடம் தோத்து போயிடக்கூடாது. எதுக்கு தனிப்பட்ட கருத்துக்களை பேசுறாங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு நோண்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடம் தோத்து போயிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இங்க இந்திய ஒன்றியத்துல எப்பவுமே மொழி வழி அரசியல் தேசிய இனம் தான் நிற்கும். மொழி வழி அரசியல் தான் யாரும். அதை யாராலே மாற்ற முடியாது. எந்த பிஜேபி சொல்லும் ஒரே நாடு ஒரே கொள்கை பாசிபிளே ஆகாது. மோடி போல இன்னும் 100 தலைவர் வந்தாலும் இங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவங்கவுங்க இனநலன் சார்ந்துதான் இருக்காங்க தமிழ்நாட்டை தவிர. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் சொல்லி மக்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க. ஆனா அந்த கருத்தியல் ரீதியில் நிக்க போறது இல்லை. ஏன்னா இங்கேயும் மொழி வழி தேசிய இனநலன் அரசியல் வந்துருச்சு. அதனாலதான் சீமானவர்களை பார்த்து இவங்க அத்தனை பேருக்கும் பயம், ஒருத்தருக்கும் அது இல்லை. இவங்க சும்மா திராவிடம் திராவிடம்வாங்க. ஆனா மொழிவாழ் மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மாநிலங்கள் கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், ராஜஸ்தானி பேசக்கூடியவங்களுக்கு ராஜஸ்தான் கொடுத்தாங்க, தமிழ் மொழி பேசக்கூடியவங்களுக்கு தமிழ்நாடு கொடுத்தாங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்களுக்கு ஆந்திரா கொடுத்தாங்க, கேரளா அதான் மலையாளம் பேசக்கூடியவங்களுக்கு கேரளா கொடுத்தாங்க. இத்தனை மாநிலங்கள் கொடுத்தாங்க இல்லையா? திராவிடங்கிறது ஒரு மொழி தானே, அதுக்கு எங்க நாடு எங்க மாநிலம்? இதெல்லாம் கேள்வி கிண்டலும் ஆகக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா திராவிடங்கிறது இவங்க வேணா சொல்லலாம் ஒன்றும் இல்லாத பொருள். சீமானா ஒரு குண்டூசி வச்சிங்களேன், குண்டு செலவு வச்சிங்க, நாங்கள் ஒரு தீக்குச்சி தான், நாங்கள் பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். ஒரே திராவிடம் இவ்வளோ பெரிய பலூன் சொல்லுவாங்க, ஒரே ஒரு குண்டூசி மனை எடுத்து குத்துங்க காணாது. திராவிடம் அப்படிதான் ஒரு பெரிய பலூன் மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ஊதி வச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு குண்டூசி தான். நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் பேர் குண்டூசி தான், எடுத்து ஒரு குத்து தான். திராவிடம் சவுண்டு விட்டுக்கிட்டே ஓரமா போயிடும். பார்ப்போம் திராவிடங்கிறது காணாம போக போற அரசியல். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துல மொழி வழி அரசியல் தான் நிற்கும், மொழி வழி தேசிய அரசியல் தான் நிற்கும், இனநலன் மொழி நலன் தான் நிற்குமே தவிர இவங்க சொல்ற திராவிட கருத்துக்களோ நாங்கள் அங்கிருந்து வந்தவர்கள் எதுவுமே நிற்காது. மொழி வழி தேசிய அரசியல் தான் நிற்கும். இன்னும் மோடி போல 1000 தலைவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கொள்கைனாலும் வேலைக்கு ஆகாது. இங்க பாசிபிளே ஆகாது, சாத்தியமே கிடையாது. சீமானிசம் என்பது ஒரு பெரும் நெருப்பு. அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் நெருப்பு. தமிழ் தேசியத்தில் இணைந்து தமிழராக இணைந்து தமிழருக்கான உரிமைகள் அனைத்தையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.